Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி எல்லாரும் thumbnail பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த வீடியோல ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன, எப்படி ஒரு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் பேர் ராஜா. இந்த சேனல்ல பர்சனல் growth related இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இது ஃபினான்ஸ் சீரிஸ். என்னடா அவன் இன்சூரன்ஸ்னு போட்டு ஃபினான்ஸ்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. எட் ஆஃப் தி டே எல்லாமே சுத்தி பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நிற்க போகுது. ஸோ இது ஒரு ஃபினான்ஸ் சீரிஸ் தான். ஆக்சுவலி எல்லாரும் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு மேட்டரை திங்க் பண்ணியிருப்பீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா வேற ஒன்றும் கிடையாது, காசெல்லாம் எனக்கு ஜுஜிபி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணுற அளவுக்கு நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம லைஃப்பை ரன் பண்ணிட்டும் இருப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும்போது நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் எடுத்து நம்ம மெடிக்கல் பில் மேனேஜ் பண்ணணும், ஆர் நம்ம வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் வாங்கி நம்ம மெடிக்கல் பில்லை பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டு வே தான். ஸோ இந்த ரெண்டு வேவும் நம்ம பண்ணாலுமே நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 இயர்ஸோ 5 இயர்ஸோ தள்ளி போயிடும். ஏன்னா நம்ம ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டி முடிக்கணும், திருப்பி நம்ம சேவிங்ஸை பில் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு சுச்சுவேஷன் திருப்பி ஒரு சைக்கிளில் போய் நம்ம மாட்டிப்போம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வராமல் இருக்கணும்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பெஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஏன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல வேற ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரீமியம் கட்டிட்டு வருவீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி நடக்கும் போதும் ஒரு கம்பெனி வந்துட்டு உங்களோட மெடிக்கல் பில்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. மெடிக்கல் பில்ஸ் எல்லாத்தையும் அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஒரு பெஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 10 ஃபேக்டர்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிட்டே வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்ல ஒரு பார்ட்டை நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த 10 ஃபேக்டர்ஸ் என்னங்கிறத நான் இப்போ ஒன்றா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏன் வேணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்துட்டு சம் இன்சூர்ட். வேற அப்படின்னா கவரேஜ் அமௌண்ட். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரீமியம் கொடுக்குறீங்க. அந்த ப்ரீமியம்க்கு அந்த கம்பெனி வந்துட்டு அடுத்த 1 இயருக்கு இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ லிமிட்குள்ள உங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கவரேஜ் அமௌண்ட். ஸோ ஆக்சுவலாக உங்கள் ப்ரீமியம்க்கு ஏற்ற மாதிரி கவரேஜ் அமௌண்ட் நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு 5 to 10 lakhsக்கும் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டராக போகிறீங்க அப்படின்னா 20 to 50 lakhsக்கும் 25 to 50 lakhsக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு கரெக்ட் வே. ஓகேவா? இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவலா என்ன, ஃபேமிலி ஃப்ளோட்டர்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இண்டிவிஜுவலா வேணும் இல்லை, எனக்கு நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது இண்டிவிஜுவல். ஸோ இதே நீங்க உங்க ஃபேமிலிக்கு மொத்தமா எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஃபேமிலி ஃப்ளோட்டர். ஸோ ஃபேமிலிக்கு மொத்தமா எடுக்கும் போது வந்துட்டு நீங்க ஹை கவரேஜ் அமௌண்ட் பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா அது உங்க மொத்த ஃபேமிலிக்கும் கவர் பண்ண போது ஃபேமிலி ஃப்ளோட்டர் பேக் எடுக்கும்போது ஹை கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலா எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நீங்க எடுக்கணும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நான் சொன்ன அந்த இண்டிவிஜுவல் பிளான் 5 to 10 lakhs அண்ட் ஃபேமிலி ஃப்ளோட்டர் 25 to 50 lakhs. இது உங்களோட சிட்டிஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஒரு Tier 1 சிட்டிஸ்ல நீங்க வந்துட்டு நீங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லியஸ்டான ஹாஸ்பிட்டல். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு ஒரு 2 lakhsக்கான ப்ரீமியம், ஒரு 2 lakhsக்கான இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க பே பண்ண போறது ஒரு 5 lakhs plus இருக்கும். ஸோ அதில் 2 lakhs எடுத்தா யூஸே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு 5 to 10 lakhs. அண்ட் தென் ஃபேமிலி ஃப்ளோட்டருக்கு 25 to 50 lakhs நான் சொல்றேன். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பிளான் போடுறீங்க. இண்டிவிஜுவல் பிளான் வந்துட்டு நான் ஒரு 10 lakhsக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபேமிலி ஃப்ளோட்டர் போடுறேன், நான் ஒரு 30 lakhsக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ்லெஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு சில ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் எதெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸிலி ஆக்சசபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 2 இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 2 ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒன்றில் வந்துட்டு கேஷ்லெஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க எந்த ஹாஸ்பிட்டலுமே அதில் லிஸ்ட் ஆகலை. ஒன்றில் வந்துட்டு ஒரு 1 or 2 ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக நீங்கள் நெக்ஸ்ட் தான் போகணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வந்துட்டு நீங்கள் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்போது உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லா ப்ரீமியம் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லா அமௌண்ட்டையும் எடுத்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் உங்கள் கையிலேருந்து எந்த அமௌண்ட்டும் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதே நீங்கள் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேஷ்லெஸ்ஸான ஒரு, அதாவது நீங்கள் சூஸ் பண்ணும் போதே கரெக்டாக சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கை காசை கட்டுற மாதிரி இருக்கும்.
அதான் நம்ம இன்சூரன்ஸ்னாலே பேசிக்காக நான் திருப்பி கிளைம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். எஸ், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கையிலேருந்து ஒரு 10 lakhs நீங்கள் போட்டு கட்டி அந்த மெடிக்கல் பில்லை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி 7 to 15, அதாவது அதுக்கும் சில பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அந்த பீரியடில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைம் நடக்கும். அந்த பீரியடை தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த நான் பார்த்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்க, 10 lakhs கிளைம் பண்ணுறீங்க. 10 lakhs நீங்கள் உங்கள் கை காசு போட்டீங்க, டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து அந்த சொன்ன பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் அவங்க திரும்பி ஏஎம்எஸ் பண்ணிடுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திரும்பி வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது, இந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எய்தர் வே, 2 வேலையுமே அதை டேக் கேர் பண்ணிக்கும். பட் இந்த வேலை நீங்கள் உங்கள் கை காசை போட தேவையில்லை, அவ்வளோதான் வித்தியாசம். தேர்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியட். ஒவ்வொரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு சில பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். இதுதான் வந்து வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி டயபெட்டிக்ஸ் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா 1 or 2 years உங்களால் வந்துட்டு நீங்கள் கிளைம் எடுத்ததுக்கப்புறம், இன்சூரன்ஸ் போட்டதுக்கப்புறம் 1 or 2 years, அதாவது உங்களோட ஹாஸ்பிட்டல் பில்ஸை வந்துட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அண்ட் தென் சேம் டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ இன்சூரன்ஸ் போடுறீங்க, 30 daysக்குள்ளே நீங்கள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் உங்களால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, உங்களுக்கு எந்த டிசீஸுமே இல்லைனாலும். ஸோ இதுதான் வெயிட்டிங் பீரியட்னு சொல்கிறேன். ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்ததுன்னா 1 or 2 years அந்த இதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு மெட்டர்னிட்டி இருக்குது அப்படின்னா 9 to 9 months அட் மேக்ஸ் சொல்கிறேன். 9 monthsக்குள்ளே நீங்கள் உங்களோட பாலிசி வந்து ரன்னிங்க்கு வந்துடணும். அதாவது 9 months அதுக்குள்ள உங்கள் பாலிசி ரன்னிங் வந்தால் தான் அதை வச்சு உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டர்னிட்டி பாலிசி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம் உங்கள் பாடியில் இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியட்ஸை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா உங்களோட பர்டிகுலர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பொறுத்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அது பெனிஃபிட். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய தேர்ட் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கவரேஜ் அமௌண்ட் பார்க்குறீங்க, செகண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குறீங்க, கேஷ்லெஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குறீங்க, தேர்டு வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட்டிங் பீரியட் பார்த்துட்டீங்க. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைனா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இப்போ கையில் இருக்குது. ஸோ அடுத்து வர ஆஸ்பெக்ட்ஸையும் அடுத்து வர ஃபேக்டர்ஸையும் நீங்கள் பார்த்து இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பெட்டராக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ரூம் ரெண்ட் லிமிட். ஸோ சில பாலிசிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா 5,000 லிமிட். அந்த 5,000 தானே, நான் 5,000 லிமிட் இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருவீங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறம் 6,000 ரூம் ரெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே 5,000 அவங்க கிளைம் பண்ணிடுவாங்க, நான் 1,000 கொடுத்தா போதும்ல அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி சில பாலிசிஸ் ஒர்க் ஆகாது. நீங்கள் தான் திருப்பி 6,000, ஏன்னா அவங்க கொடுத்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. சில பாலிசிஸ் அப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் 6,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாலிசி சூஸ் பண்ணும்போது ரூம் ரெண்ட் நீங்கள் பாலிசி சூஸ் பண்ணும்போது நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ரூமில் எவ்வளோ நேரம் வேணால் தங்கினா கூட அது எல்லாத்தையுமே உங்கள் இன்சூரன்ஸ் கிளைமே பார்த்துப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூமில் தங்கிருக்கீங்க, அந்த ரூம்லேருந்து உங்களை இன்னொரு ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூமோட ப்ரைஸ் வேறு, இந்த ரூமோட ப்ரைஸ் வேறு. இந்த ரூமோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணல, பட் இந்த ரூமோட கிராஸ் ஆயிடுச்சுன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் தான் அதை கட்ட போகிறீங்க. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி இது கவர் ஆகுது. ஸோ தெளிவாக பாலிசியை படித்து நீங்கள் இதை சூஸ் பண்ணி நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 4th ஆஸ்பெக்ட்ஸையும் டிக் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு டிக் பண்ணிட்டே வரீங்க. உங்ககிட்ட இப்போ ஒரு 5 பாலிசி இருக்குது. 2ல் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லை, 2ல் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்குது. ஸோ இப்போ உங்ககிட்ட 2 தான் இருக்குது. ஏன் நான் இப்போ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சர்ஜரி பிளான் பண்ணியிருக்காங்க. சர்ஜரிஸ்க்கு முன்னாடி நிறையா ஸ்கேன்ஸ் எடுக்கிறீங்க, சர்ஜரிஸ்க்கு அப்புறம் நிறையா ஸ்கேன்ஸ் எடுக்கிறீங்க. சிம்பிளாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ சர்ஜரியோட கிளைமையும் அவங்க பார்த்துப்பாங்க. சர்ஜரிஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுக்க போகிற ஸ்கேன்ஸ்லேருந்து எல்லாமே, அதாவது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸ்கேன்னா ஸ்கேன் மட்டும் கிடையாது, அந்த பர்டிகுலர் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியை இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரியும் நீங்கள் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்சூரன்ஸுக்கு வெயிட்டிங் இதுக்கும் டைம் பீரியட் இருக்கும். ஸோ வந்துட்டு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு ரெண்டுக்குமே 30 to 60 days இருந்தால் ஒரு நல்ல ஒரு பாலிசி அது ஆக்சுவலாக. ஸோ ரெண்டுக்குமே ப்ரீ 30 to 60, போஸ்ட் 30 to 60 இருக்கிற மாதிரி ஒரு பாலிசியை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து 6வது கோ பேமெண்ட் கிளாஸ்.
ஸோ கோபேமெண்ட் கிளாஸ்னா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறீங்க மெடிக்கல் ரீசன்னால. ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு 1 lakh பில் ஆகுது. அந்த 1 lakhல வந்துட்டு நீங்கள் ஒரு 10 lakh கவரேஜ் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க, 1 lakh பில் ஆகுது. அந்த 1 lakh நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறீங்க. அந்த டைம்ல நீங்க மிஸ் பண்ண பாலிசியில் மிஸ் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் வந்துட்டு கோபேமெண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு பாலிசி அந்த இதில் இருக்கு. நீங்க அதை படிக்காம விட்டுட்டீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கோபேமெண்ட் கிளாஸ் வந்து 10% போட்டிருக்காங்க அப்படின்னா 1 lakhல 10% நீங்க 10,000 நீங்க கட்டணும், பேலன்ஸ் இருக்க 90,000 அவங்க கட்டுவாங்க. ஸோ இதுதான் கோபேமெண்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் இல்லாத மாதிரி நீங்க ஒரு பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணணும். ஓகேவா, இது ஒரு 6th பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டும் இல்லாத மாதிரி நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கோபேமெண்ட் கிளாஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 7th வந்து நீங்க பார்க்க வேண்டியது டே கேர் ப்ரொசீஜர்ஸ். டே கேர் ப்ரொசீஜர்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளோட மெடிக்கல் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியலா இப்போ 10 years பேக் 20 years பேக் போனீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 days சர்ஜரிஸ் நடக்கும், 1 day சர்ஜரி நடக்கும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. பட் இப்போ நம்ம அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்ல போறதுனால எல்லாமே 1 dayல கம்ப்ளீட் ஆகி 1 dayல நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாலிசிஸ்ல எப்படி இருந்தது, இன்சூரன்ஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னா நீங்க 24 hours ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. பட் இப்போ இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வரனால சில பாலிசியில இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் நாங்க தரோம், நீங்க டே கேர் ப்ரொசீஜர் பண்ணிக்கோங்க, 1 dayல நீங்க டெலிவரி 1 dayல நீங்க வந்துட்டு உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வந்துட்டாலுமே அதையுமே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு டே கேர் ப்ரொசீஜர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8th பார்த்தீங்கன்னா நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸ்னா ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க, லாஸ்ட் 1 yearல நீங்க வந்து எந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகல, உங்க இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க 10 lakh கவரேஜ் அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து அவங்க வந்துட்டு அவங்களோட வெப்சைட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க நாங்க வந்துட்டு 50% தரோம், 10% தரோம். சில கம்பெனிஸ் 100% தராங்க. ஸோ என்னடா அவங்க 50% 100% உங்களுக்கு புரியலன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்க 10% போட்டிருக்கீங்களா, 50% தராங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் உங்களோட கவரேஜ் அமௌண்ட் 10 lakh கிடையாது 15 lakh. ஸோ அவங்க அந்த 50% 5 lakh வந்துட்டு அது கூட ஆட் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ 15 lakh வரைக்கும் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் சேம் ப்ரீமியம்ல. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிவார்ட் தராங்க, நீங்க ஹெல்தியா இருக்கீங்க, நீங்க கிளைம் பண்ணல, அந்த ரிவார்ட் தான் அது. ஸோ அந்த ரிவார்டை நீங்க அந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் 9th ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, CSRன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 10 கம்பெனி இருக்கான், சரி விடுங்க, ஒரு 2 கம்பெனி இருக்கான். 2 கம்பெனில ஒரு கம்பெனில 10 பேர் கிளைம் ஒரே நாள்ல 10 பேர் கிளைமுக்கு அப்ளை பண்றான். இந்த கம்பெனில ஒரே நாள்ல 10 பேர் கிளைமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனில 10 பேர்ல 9 பேருக்கு கிளைம் ஆயிருச்சு. இந்த கம்பெனில 6 பேருக்கு கிளைம் ஆகல, 4 பேருக்கு கிளைம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 40% கிளைம் ஆயிருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 99% கிளைம் ஆயிருக்கு. ஏன்னா இங்க 10 மெம்பர்ஸ்ல 99 மெம்பர்ஸ்க்கு வந்து கிளைம் ஆயிருச்சு, இங்க வந்து 10 மெம்பர்ஸ்ல 6 மெம்பர்ஸ் கிளைம் ஆகல, 4 மெம்பர்ஸ்க்கு கிளைம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் CSR கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளவு ஹையரா இருக்கோ அவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா நீங்க போகும்போது நீங்க அப்ளை பண்றீங்க கிளைமுக்கு, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்கலன்னா அது இன்சூரன்ஸ் போட்டு வேஸ்ட் இல்லை. ஸோ நீங்க வந்துட்டு கிளைம் செட்டில்மெண்ட் ஹையர் கிளைம் செட்டில்மெண்ட் இருக்கிற ரேஷியோ இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஆட்-ஆன்ஸ்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ்னு சொல்லி சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆட்-ஆன்ஸ்ங்கிற ஃபீச்சர், ஆட்-ஆன்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்ல விட்டுருங்க. ஆட்-ஆன்ஸ்ங்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ உங்களோட பாடியில வந்துட்டு நீங்க காஸ்மெட்டிக்கா நீங்க வந்து நிறைய சர்ஜரிஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆர் நீங்க வந்துட்டு ஆயுர்வேதால நிறைய சர்ஜரிஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆயுர்வேதால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்ல நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆர் நீங்க வந்து ஓபிடி கவரேஜ், ஒரு ஃபீவருக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிளைம் பண்றதுக்கு ஆட்-ஆன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே இருக்குமான்னு தெரியாது, பட் சில விஷயத்துக்கு ஆட்-ஆன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஸ்கின் அந்த ரிலேட்டடான காஸ்மெட்டிக் இதுக்கு வந்துட்டு ஆட்-ஆன்ஸ் இருக்காது, ஆட்-ஆன்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ரீமியம் ரொம்ப ஹையராக இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஓபிடி போனீங்க, அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் போறீங்க, மெடிக்கல் டேப்லெட் வாங்கிட்டு ஒரு ஊசியை போட்டு வரீங்க, இதையுமே உங்களால் கிளைம் பண்ணிக்கோங்க, அதுக்கு பேர் ஓபிடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஹெல்த் செக்அப் ஆட்-ஆன் போகிறீங்க, 6 months ட்வைஸ் வந்து உங்கள் ஃபுல் பாடியும் செக் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆட்-ஆன் ஆட் பண்ணிட்டீங்க. ஒரு 100 ரூபாய் அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு 1500 கட்ட போறீங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட் 9 செலக்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு ப்ரீமியம் இருக்கு, லாஸ்ட் 9 செலக்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட இந்த ஆட்-ஆனை சேர்க்கும் போது 1500 நீங்க கட்டிடுறீங்க, 1600 கட்டுறீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 months ஒன்ஸ் உங்க பாடியோட ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட்-ஆன்ஸ் அது கூட ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும், பட் அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஹையரா இருக்கும். ஸோ இதுதான் 10th ஒன்.
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 10 ஃபேக்டர்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். சில விஷயத்த பீப்புள் வந்து மறந்துடுவாங்க. என்னன்னா சில பேர் இங்கே வந்துட்டு கார்ப்பரேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், பிரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. பிரைவேட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கிறது பிரைவேட். கார்ப்பரேட்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க, அதுதான் அந்த கார்ப்பரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்ப்பரேட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, பிரைவேட்ல வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த 10 ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்கள் லைஃப்ல உள்ள 90% நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் 10% தான் பெண்டிங்ல இருக்கு. 90% நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல. ஆனால் நீங்கள் வந்து இந்த இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு 90% கவர் ஆகும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்க, 2 months நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகல, உங்கள் கம்பெனிலேருந்து கண்டிப்பாக உங்களை ஃபயர் பண்ணிடுவாங்க. உங்களை என்னைக்கு ஃபயர் பண்ணுறாங்களோ அந்த டேலேருந்து அந்த கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாது, அது அங்கே ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்கள் சேலரி கட் ஆயிரும், உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எப்போதுமே கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸை ட்ரஸ்ட் பண்ண வேணான்னு சொல்ல, கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கட்டும், பட் நீங்கள் பேக்கப்புக்கு ஒரு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒன்ஸ் உங்கள் ஜாப் போயிருச்சு, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வேலைக்கு போக முடியல அப்படின்னா உங்களோட இது கட் ஆயிரும். பட் இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கட் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் பீப்புள் நிறைய பேர் மறந்துடுவாங்க. என்கிட்ட கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, என்னோட கம்பெனியில் எனக்கு போட்டிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. பட் இதில் அதுலேயுமே ப்ரீமியம் வந்து இவ்வளோ ஹையராக இருக்காது. ப்ரீமியம் வந்துட்டு 5 lakhs தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதில் கார்ப்பரேட்டில் போகும்போது நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டில் நீங்கள் பர்டிகுலராக உங்கள் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு பெட்டரான வே. இப்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 10 ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் கார்ப்பரேட் ஈவெண்ட்லேருந்து ப்ரைவேட் ஈவெண்ட், கார்ப்பரேட் ஈவெண்ட் வச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் எப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போவே எடுக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா நாளைக்கே நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட இருக்கலாம். ஸோ எப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போனோம்னா நம்ம இப்போவே போடுறது, இன்றைக்கே போடுறது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்பவே போய் நான் சொன்ன 10 ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். நான் ரொம்பவே ஹாப்பி. எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நேம், எதுக்காக எடுக்கிறீங்க, என்ன ரீசன்ஸ்க்காக எடுக்கிறீங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான போனஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு ஆட் அட்வான்டேஜ் கிடைக்கும். என்னன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ உங்களால் வந்துட்டு டேக்ஸில் வந்துட்டு இதை கிளைம் பண்ணிக்க முடியும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதனால வந்துட்டு அதுலேருந்து அது ரெடியூஸ் ஆகும், அந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு சீக்கிரமாக நீங்கள் எவ்வளோக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்களோ அது வந்து டேக்ஸுக்கு பெனிஃபிட், உங்கள் லைஃபுக்கு பெனிஃபிட், உங்கள் ஃபேமிலிக்கும் பெனிஃபிட். ஸோ இது எல்லாத்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு சூஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் மறக்காம லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஓகேவா? இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடாமல் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட சொல்லுங்கள், ஓகேவா? நானும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நானும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் லேர்ன் பண்ணதை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நானும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட போகிறேன், நீங்களும் போடுங்க. நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.